ஹாய் கைஸ், யூபிஎஸ்சி சிசெட் 2025 கேட்ட ஒரு ஈஸியான கொஸ்டின், பர்சன்டேஜ் வச்சு கேட்ட கொஸ்டின் அண்ட் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஓரியன்டட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த கொஸ்டின். செம்ம பார்த்தா ரொம்பவே பெருசாக இருக்கும், ஆனால் இப்படிங்கிறதுக்குள்ள ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதோட ப்ரொசீஜர் எப்படி சால்வ் பண்ணுங்கிறத ட்ரெடிஷனல் மெத்தட்னு சொல்லித்தரேன், எப்படி 2 செகண்ட்ல சால்வ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஷார்ட்கட்டை சொல்லித்தரேன். ஓகேவா? ஃபைன். இந்த கொஸ்டினை பாருங்க. த பெட்ரோல் பிரைஸ் இன்க்ரீஸ் பை 10% as a result hike. அதாவது குரூட் ஆயில் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதனால பெட்ரோல் விலை வந்து என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது சும்மா ஸ்டோரி. ஓகேவா? எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 10%. த பிரைஸ் ஆஃப் பெட்ரோல் பிஃபோர் த ஹைக் வாஸ் 90 ரூபாய். அதாவது பெட்ரோல் விலை கூடதுக்கு முன்னாடி அது வந்து 90 ரூபாய் இருந்துச்சு. இப்போ 10% கூடிச்சுன்னா என்னவா மாறி இருக்கும்? 99 மாறி இருக்கும். ஏன்னா 90ல 10% 9 ரூபாய். A person travel 2200 கிலோமீட்டர் எவ்ரி மந்த். அப்போ ஒருத்தர் 2200 கிலோமீட்டர் மாசம் டிராவல் பண்றாரு. and his car gives a mileage 16 km per liter. அதாவது 1 லிட்டர் பெட்ரோல் போட்டா 16 கிலோமீட்டர் அவரு வண்டி ஓட்டலாம். ஓகே, by how many kilometer should he reduce his travel if he want to maintain his expenditure at the previous level? அதாவது 2200 கிலோமீட்டர் மாசம் டிராவல் பண்றாரு, அவரோட காரு 16 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குது, அதுக்கு 90 ரூபா வச்சு பெட்ரோல் காசு செலவு பண்ணியிருக்காரு. இப்போ காசு கூடிடுச்சு இல்லையா, 99 ரூபா ஆயிடுச்சு. இப்போவும் காரு அதே மைலேஜ் தான் தரப்போகுது, ஆனா எவ்வளவு கிலோமீட்டர் ரிடியூஸ் பண்ணா அவரோட செலவு வந்து அதிகமா ஆகாது, சேம் எக்ஸ்பெண்டிச்சர் மெயின்டைன் ஆகும். இதுதான் சம். இப்போ இந்த சம்மை நீங்க நார்மலா வாசிச்சீங்கன்னா இதுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், ரெண்டாவது டேலி பண்ணணும், அதுக்கு சம் இருக்கு. ஓகேவா? அப்ப கவனிங்க. ஸோ ஜென்ரலா நீங்க கார் ஓட்டுற பர்சனா இருந்தா கொஞ்சம் ஈஸியா யோசிப்பீங்க. ஏன், எத்தனை கிலோமீட்டர் போகுது, எவ்வளவு மைலேஜ்ங்கிறத யோசிப்பீங்க. கவனிங்க. 2200 கிலோமீட்டர் இதை மைலேஜால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? லிட்டர் கிடைக்கும். இன்ட்டு 90. ஸோ இதை கால்குலேட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர்னு கிடைக்கும். பட் நம்ம அதை பண்ண போறதில்ல, அது அப்படியே இருக்கட்டும். இங்க நான் ஈக்குவல் பட் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இதுல கிலோமீட்டர் ஒரு ஆன்சர் வரும், அதை 16ஆல தான் டிவைட் பண்ண போறேன். இன்ட்டு 99 ரூபாய். என்னது? இதே மைலேஜ் தான், கிலோமீட்டர் மாறும், எனக்கு தெரியல. மைலேஜ் மீன்ஸ் இந்த அமௌண்ட் கூடிடுச்சு இல்லையா, 90 ரூபா அமௌண்ட் 99 மாறிடுச்சு. இப்போ நான் இதை கட் பண்ண போறேன். ஏன்னா டைரக்டா நீங்க இதை சால்வ் பண்ணிட்டு இங்க வந்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும். இப்படி சால்வ் பண்ணீங்கன்னா இது போயிடும். அடுத்து 9ஆல கட் பண்ணா இங்க 10, இங்க வரும் 11. இதை கட் பண்ணா இங்க 2 0 0. அதாவது கிலோமீட்டர் ஈக்குவல் டு 2000. இதுக்கு முன்னாடி 2200, இப்போ 2000. எவ்வளவு குறைக்கணும்? 200 கிலோமீட்டர் குறைக்கணும். ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுதான் இந்த சம்மோட ப்ரொசீஜர். ஆனா ஷார்ட்கட்ல பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் நீங்க இப்படி யோசிச்சீங்க அப்படின்னா 10% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் 1/n இன்க்ரீசஸ் 1/n+1 டிக்ரீசஸ். இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டை நம்ம வந்து பர்சன்டேஜில் பார்த்துருக்கோம். 10% அப்படிங்கிறது 10/100, which means 1/10. 1/10 இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு 1/11 டிக்ரீஸ் ஆகணும். 2200ல 1/11 அப்படிங்கிறது 200. ஸோ இந்த சமயம் இப்படி அப்ரோச் பண்ணீங்கன்னா டைரக்டா ஆன்சர் 200 போடலாம். ஓகேவா? தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட்.